பார்த்து வருகிறோம். கோடை வெயிலை தணிக்க இரவு நேரங்களில் கடற்கரை பூங்காக்களுக்கு செல்லும் மக்களை துரத்துவதற்கு எதிராக தற்போது மனு தொடரப்பட்டிருக்கிறது. தமிழக டிஜிபி சென்னை மாநகர காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், என்ன குறிப்பிடப்பட்டு இந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன பதிலளிக்க வேண்டியிருக்கிறது? கண்டிப்பாக சென்னையை சேர்ந்த ஜலீல் என்பதுதான் இந்த ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்துள்ளார். அதாவது தற்போது சென்னையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக வீடுகளுக்குள்ளாக மக்கள் முடங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவதாக அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தற்போது சிக்னல்களில் பொறுத்த வரைக்கும் பசுமை பந்தல் அமைத்து சென்னை மாநகராட்சி ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதே போல மருத்துவ வசதி செய்யப்பட்டு வருகிறது. இதையடுத்து தற்போது வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க கடற்கரை மற்றும் பூங்காக்களை தற்போது மக்கள் நாடி வருகிறார்கள். ஆனால் இரவு 9:30 மணிக்கு பிறகு காவல்துறையினர் அவர்களை கட்டாயமாக துரத்தி விடுவதாக அந்த மனுவில் அவர் புகார் தெரிவித்திருந்தார். எனவே இது போன்று கடற்கரை மற்றும் பூங்காலுக்கு வரும் மக்களை பின் இரவு வரைக்கும் இருக்க அனுமதிக்க வேண்டும் என ஏற்கனவே இவர் தமிழக டிஜிபிக்கும் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் ஒரு மனு அளித்துள்ளார். இந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே தன்னுடைய மனு மீது முடிவு எடுக்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும். அதே போல இது போன்று கடற்கரை மற்றும் பூங்காவுக்கு வரும் மக்களை இரவு 9 மணிக்கு மேலாக கூட துரத்தி விடக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுதான் நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக தமிழக டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.